श्रीमन्नूतनरङ्गनाथेतरारब्धात्मविद्यालयम् श्रीमन्नूतनलक्ष्मणारेतरात् सम्प्राप्ततुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितम् श्रीमन्नूतनवागदीशयमिनम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीशयोगीन्द्रहयास्य पदसेविनम् धर्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामः स्वात्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनबध्य गुणम् बुधाग्र्यम् नारायणादेतुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामः श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिनी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगुणम् शिष्टता पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमम् तम् सत्त्वस्थम् श्रीवराहकम् यतिवरमणकम् देशिकम् संश्रयामि कल्याणावहमस्माकं कारुण्यकलशाम्बुदे प्रपद्ये रङ्गनाथस्य पदपङ्कजचल्लजम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तहंसदाहरि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरितराणि कृणायमेन अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये सम्यज्ञायकलापेन महता भारतेन च उपबृंहित वेदाय नमो व्यासाय विष्णवे तारत्यम् अर्जुनस्यादौ कुर्वन् गीतामृतं ददौ लोकत्रयोपकाराय तस्मै कृष्णात्मने नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता कोशकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौली गुर्वीडतीन्द्रकरुणापरिणामबोधम् शेषाचलेषु चिरबोधितछात्रवृन्दम् शेषाद्रिநாதகுருவர்யமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். கீதா பாஷ்யத்துல 24 ஸ்லோகங்கள் பார்த்தோம். பலப்பிரதாதாவாக இருக்கக்கூடியவனும் நான் தான் அப்படின்னு பார்த்தோம். இந்திராதி தேவதைகளை உத்தேசித்து யாரெல்லாம் யாகாதிகள் செய்கிறார்களோ அவர்கள் என்ன வெறுக்கல. அப்படி வெறுக்காமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்திராதி தேவதைகளுக்கும் அந்தர்யாமியாக நான் தான் இருக்கின்றேன், அவர்களையும் அடியேன் வழிநடத்தி செல்கின்றேன் அப்படின்ற விஷயத்தை அறிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக விஷயங்களை பார்த்து அவர்கள் என்னை உபாசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட. உபாசனம் பண்ணக்கூடியவாள் 2 பேரு. ஒருத்தர் முழுவதுமாக எம்பெருமானே எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் ஒருத்தர், அது ஞானி. ஒருத்தர் எம்பெருமானை விட்டுட்டு எம்பெருமானை பார்க்காமல் மற்ற விஷயங்களை மட்டும் பார்க்கிறவர்கள் இல்லை, எம்பெருமானை உள்ளபடி தெரிந்து கொள்ளாமல் மேலிருந்த வாரியாக தெரிந்து கொண்டு உபாசிக்கக்கூடியவர்கள் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அஹோ மகதிதம் வைச்சித்யம் இது ஏகஸ்மின்னேவ கர்மணி வர்த்தமானாக சங்கல்ப மாத்திர பேதேன கேச்சித் அத்யல்ப பலபாகினः ச்யவன ஸ்வபாவாஸ்ச பவந்தி கேச்சன அனவதிகாதிசய ஆனந்த பரமபுருஷ பிராப்தி ரூப பலபாகினः அபுனராவர்த்திஷ்ச பவந்தி இத்யாக. ஒரு ஆச்சரியம். இப்போ சில பேர் ஒரே கர்மாக்கள் தான், ஒரே விதமான கர்மாக்களை பத்தி தான் இங்க பேசுறோம். ஒரு சில பேர் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா,
கர்மாக்களை அனுஷ்டிக்கிறார்கள். கர்மாக்களை அனுஷ்டித்து ஏகஸ்மின்னேவ கர்மணி, ஒரே விதமான கர்மாக்கள், அந்த கர்மாக்களிலேயே நிலை பெற்று இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களும் யாகம் பண்றா, அவளை யாகம் பண்றா. ஆனா ஒரு சிலர் யாகம் பண்ணும் பொழுது அத்தி அல்பமான பலனை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில பேர் யாகம் பண்ணால் நிலை பெற்று இருக்கக்கூடியதான நிச்சயமான பலனை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி ஒரு ஆச்சரியம் இது! அவர் யாகம் பண்ணும்பொழுது இந்திராய சுவாகான்னு சொன்னார். இவர் யாகம் பண்ணும்பொழுது இந்திராய சுவாகான்னு தான் சொல்ல போறார். ஆனால் அவர் யாகம் பண்ணும்பொழுது இந்திராய சுவாகா அப்படின்னு சொன்னது இந்திரனை உத்தேசித்து. ஆனால் இவர் யாகம் பண்ணும்பொழுது இந்திரனுடைய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை உத்தேசித்து பண்ணதான விஷயம். அப்போ இது ஏகஸ்மின்னேவ கர்மணி, ஒரே விதமான கர்மாக்களிலேயே வர்த்தமானாக சங்கல்ப மாத்திர பேதேன ஒரே காரியத்துல இருக்கக்கூடியவர்கள் சங்கல்ப பேதத்தினால கேச்சித்து அத்தியல்ப பலபாகினா, ஒரு அல்பமான பலனை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சியவன சுபாவாஸ்ட, நழுவி விழக்கூடியதான சுபாவத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கேச்சன அனவதிகாதிசய ஆனந்த பரமபுருஷ பிராப்தி ரூப, ஒரு சில பேர் எப்படி இருக்கிறார்கள்? அனவதிகாதிசய ஆனந்தம், அனவதிகாதிசய ஆனந்தமாக இருக்க ஆனந்தத்தை உடையவர்களாகவும் பரமபுருஷ பிராப்தி ரூப பலபாகினகா, பரமபுருஷனை அடைவதற்கான ஒரு பலனை பெறக்கூடியவர்களாக அப்புனராவிருத்திஷ்ட பவந்தி, மீண்டும் இந்த லோகத்திலே பிறக்காதவர்களாகவும் இருக்கிறார்கள். அது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஒரு அவதாரிக்க வச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதாः பூதானி யாந்தி பூதேஜ்யாः யாந்தி மத்யாஜினோபி மாம் யாந்தி தேவவ்ரதா தேவான். தேவவ்ரதா இந்திரன் முதலான தேவர்களை குறித்து யாகம் செய்யக்கூடியவர்கள், தேவர்களை குறித்து யாகம் செய்வோம் அப்படின்னு சங்கல்பத்தை உடையவர்கள் தேவான் யாந்தி, தேவர்களை அடைகிறார்கள். பித்ருக்களை குறித்து யார் யாகம் செய்கிறார்களோ அவர்கள் பித்ருக்களை அடைகிறார்கள். பூதேஜ்யாக, பூதங்களை குறித்து யாகம் செய்யக்கூடியவர்கள், யாரு பூதங்களை குறித்து யாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பூதங்களை அடைகிறார்கள். மத்யாஜினஹாபி, யார் ஒருவர் அதே யாகங்களின் மூலமாக தேவர்களை குறித்து யாகம் செய்தாலும், பூதங்களை குறித்து யாகம் செய்தாலும், பித்திருக்களை குறித்து யாகம் செய்தாலும், எப்படிப்பட்ட யாகமாக அது இருந்தாலும், யார் என்னை ஆராதிக்கிறார்களோ அந்த ஆராதன ரூப கர்மாக்களின் மூலமாக ஆராத்தியனாக நினைத்து யார் என்னை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் என்னை வந்து அடைகிறார்கள் அப்படின்றத பெருமாள் இந்த இடத்துல சொல்றார். தேவவிரதாக விரதசப்தா சங்கல்பவாச்சி, இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான விரத சப்தமானது சங்கல்பத்தை குறிக்கக்கூடியதான சொல். விரத சப்தா சங்கல்பவாச்சி. தேவவிரதாக தர்ஷபூர்ணமாசாதிபிஹி கர்மபிஹி இந்திராதீன் யஜாமஹ இதி இந்திராதி யஜன சங்கல்பாः ये
தர்ஷபூர்ண மாசாதி தர்ஷபூர்ண மாசங்கள் அப்படின்னு தர்ஷபூர்ண யாகங்கள் பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் செய்யக்கூடியதான யாகங்கள் எல்லாம் தர்ஷபூர்ண யாகங்கள்னு சொல்லப்படுறது. தர்ஷபூர்ண மாசோ எஜேத அப்படின்னு மீமாம்சகன் சில விஷயங்களை எடுத்து சொல்றார். தர்ஷபூர்ண மாசாதிபிகி கர்மபிகி, அந்த கர்மாக்களின் மூலமாக இந்திராதீன் யஜாமக, இந்திராதிகளை இந்திராதிகள் குறித்து யாகம் செய்வோம் என்று இந்திராதி யஜன சங்கல்பாக, இந்திராதிகளை குறித்து யாகம் செய்வோம் என்று சங்கல்பம் கொண்டவர்கள் யார் இருக்கிறார்களோ தே இந்திராதி தேவான் யாந்தி, இந்திராதி தேவர்களை அவர்கள் அடைகிறார்கள். ஏச்ச பித்ருயஜ்ஞாதிபிகி பித்ருன் யஜாமஹ இதி பித்ருயஜன சங்கல்பாக தே பித்ருன் யாந்தி, பித்ருக்களை குறித்து யாகம் செய்வோம் என்று யார் சங்கல்பம் கொண்டுள்ளார்களோ அவர்கள் பித்ருக்களை அடைகிறார்கள். ஏச்ச யக்ஷ ரக்ஷ பிசாச்சாதீனி பூதானி யஜாமஹ, பூதேஜ்யாகன்றதுக்கு இவர்கள் யக்ஷர்கள் ரக்ஷர்கள், அதே மாதிரி பிசாச்சர்கள், அதாவது ரக்ஷர்கள் தான் ராட்சசர்கள்னு அர்த்தம். யக்ஷர்கள் ரக்ஷர்கள் பிசாச்சர்கள், இப்படிப்பட்டதான பூதங்களை குறித்து யாரெல்லாம் யாகங்களை செய்கிறார்களோ அவர்கள் பூதங்களை அடைகிறார்கள். ஏது தைரேவ யஜ்ஞேகி, அந்த யாகங்களின் மூலமாகவே, அப்படின்னா தேவர்களை குறித்தும் பித்திருக்களை குறித்தும் பூதங்களை குறித்தும் செய்யக்கூடிய யாகங்களின் மூலமாகவே தேவ பித்ரு பூத சரீரகம், தேவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் பூதங்களுக்கும் சரீரியாக இருக்கக்கூடியவன் நான் தான் என்பதை உணர்ந்து பரமாத்மானம் பகவந்தம் வாசுதேவம் யஜாமஹ பகவானான வாசுதேவனை இந்த யாகங்களின் மூலமாக பித்திருக்கள் தேவ பித்ரு பூதங்களுடைய ஆத்மாவாக இருக்கிறபடியினால இந்த தேவ பித்ரு பூதங்கள் அவனுக்கு சரீரமாக இருக்கின்றபடியினாலே இந்த யாகங்களின் மூலமாக அவனை குறித்து யாகம் செய்கின்றோம் அப்படின்னு இதி மாம் யஜந்தே, என்னை யார் ஆராதிக்கிறார்களோ தே மத்யாஜினோ மாமேவ யாந்தி, அப்படிப்பட்டவர்கள் என்னையே அடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தேவாதி விரதாக தேவாதீன் பிராப்திய தைஸ்தக பரிமிதம் போகம் புக்துவா, தேவாதி விரதாக தேவர்களை குறித்து சங்கல்பம் செய்து கொண்டு யாரெல்லாம் யாகம் செய்கிறார்களோ அவர்கள் தேவாதீன் பிராப்திய தேவர்களை அடைந்து தைசக அவர்களோடு கூட பரிமிதம் போகம் புக்துவா, ஒரு குறிப்பிட்ட அளவு இருப்பதாக, ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடியதான போகங்களை புக்துவா நன்றாக அனுபவித்து தேசாம் விநாச காலே, தேவர்களுடைய விநாச காலத்துல தைஸ்தக வினஷ்டாக பவந்தி, அப்படியே இவர்களும் நாசமாகி போவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்கள் தங்களுடைய புண்ணிய பலனை கழித்து கொண்டு எப்படி தேவலோகத்திலிருந்து மீண்டும் பூலோகத்திலே பிறப்பார்களோ அதுபோல இவரும் இவருடைய புண்ணிய பலன் கழிந்த பிறகு மீண்டும் பூலோகத்திலே பிறப்பார். மத்யாஜினஸ்து, ஆனா என்னை யார் ஆராதிக்கிறார்களோ மாம் அநாதிநிதனம் சர்வஜம் சத்தியசங்கல்பம் அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகண மகோததி அனவதிகாதிசய ஆனந்தம் பிராப்திய, ஆனால் என்னை ஆராதிக்க கூடியவர்கள்
அனாதிகாலமாக இருக்கக்கூடியதான அனாதி நிதனம். நிதனம்னா அதாவது காரணபூதனாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். நிதனம் நிதானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனாதி நிதனம் அப்படின்னா அனாதி நிதனம்னா ஆத்யந்தம் இல்லாதவனாக இருக்கக்கூடியதான பகவானை, சர்வஜம் சர்வஜனாய் இருக்கக்கூடியவனை, சத்தியசங்கல்பம் சத்தியசங்கல்பனாக இருக்கக்கூடியவனை, அனவதிகாதிசிய அசங்கேய கல்யாண குணகண மகோததிகி, அளவில்லாத ஒரு எண்ணிலடங்காத ஒரு கல்யாண குணங்களை கொண்டதாக இருக்கக்கூடிய மகோததி, கல்யாண குணங்களுக்கு பெரிய இருப்பிடமாக இருக்கக்கூடியவன், அனவதிகாதிசிய ஆனந்தம் பிராப்பிய, அப்படிப்பட்டவனை ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஆனந்தத்தை உடையவனான அவனை அடைந்து ந புனர் நிவர்த்தந்தே இத்தியர்த்தா, மீண்டும் இந்த பூலோகத்திலே பிறப்பதில்லை அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. இது 25வது ஸ்லோகம். 26வது ஸ்லோகத்து விஷயத்தை சொல்றார். அவள்லாம் அப்போ இவர்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் இந்திரனை அடைகிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள். அப்போ அவளை காட்டிலும் இவாளுக்கு என்ன விசேஷம் இருக்கு? இப்போ இவர்களும் இந்திராதி தேவதைகளை உபாசனம் செய்தவர்கள், அவர்களும் இந்திராதி தேவதைகள் துவாரா உன்னை உபாசனம் பண்ணவாள். இதுல என்ன வித்தியாசத்தை நீ பார்த்துட்ட? அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்ன்றது இருக்கு அப்படின்னா, மத்யாஜினாம் அயமப்பி விசேஷா அஸ்தித்யாக, என்னை யார் ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு இதை காட்டிலும் விசேஷமானது இருக்கு. என்ன விசேஷம்? இந்த விசேஷத்தையும் சேர்த்துக்கலாம். மற்ற தேவதைகளை ஆராதிக்கக்கூடியவர்கள் விசேஷமான காரியங்களை பண்ண வேண்டியதா இருக்கும், ஏகப்பட்ட காரியங்களை பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனால் யார் எம்பெருமானை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு பார்த்தா சிம்பிளா இருந்தாலே போரும். பெரிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதான ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு ஏற்படுறது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. எல்லாரும் நிறைய பேருக்கு தெரியும் இந்த ஸ்லோகம், ஆனா பாதிதான் தெரியும். எல்லாரும் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடியதான ஸ்லோகம். என்ன சொல்லுவா? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, பெருமாளே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லுவா. அவர் என்னவோ எதையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரியும், இதை பண்ணாலே போதும்னு சொன்ன மாதிரியும் தெரிவிப்பார்கள். ஆனா ரொம்ப ஸ்பஷ்டமா இந்த இடத்துல பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், பத்திரம் யஹா எவனொருவன் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் அப்படின்றதுக்கு சொல்றாரு இந்த இடத்துல. பத்திரம் ஒரு இலையாவது சமர்ப்பிச்சா போறோம், புஷ்பம் ஒரு பூவையாவது சமர்ப்பிக்கணும், பழம் ஒரு பழத்தையாவது சமர்ப்பிக்கலாம், தோயம் அல்லது தண்ணீரையாவது சமர்ப்பிக்கலாம். எனக்கு பக்தியா பக்தியா பிரயச்சதி. பக்தியா அப்படின்னா பக்தியினோடு சமர்ப்பிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தியே இல்லாம நீ எப்பேற்பட்டதான பதார்த்தங்களை சமர்ப்பித்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பக்தியா மேல சொல்லப்பட்டதான பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் இவைகளை சமர்ப்பித்தாலே போரும். எவனொருவன் பக்தியா பிரயச்சதி சமர்ப்பயதி இத்தியர்த்தா, சமர்ப்பிக்கின்றானோ பிரயதாத்மனஹா
பக்தி உபகிருத்தம். அப்படி எவனொருவன் பரிசுத்தமான ஒரு ஆத்மாவை உடையவனான அவனுடைய பக்தி உபகிருத்தம் தத்து, அந்த பக்தியின் மேலீட்டாலே கொடுக்கப்பட்டதான அந்த வஸ்துவை அகம் அஷ்னாமி, நான் சாப்பிடுறேன். பக்தியா அது எது கொடுத்தாலும் பரவாயில்ல, பக்தியா அவன் கொடுக்குறான்னு நான் அதை கண்டிப்பா சாப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் போன ஸ்லோகத்துல சங்கல்பம்ன்றது ஒண்ணுதான். ஒரே விதமான முயற்சியை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னோம். ஒரே விதமான முயற்சியை செய்யக்கூடியவர்களுக்கு சங்கல்பத்தினுடைய வேறுபாட்டினால, அதாவது நான் இந்திராதி தேவான் யஜாமஹா, பித்ருன் யஜாமஹா, பகவந்தம் யஜாமஹா அப்படின்ற சங்கல்ப பேதத்தினால பலன்கள்ல வேறுபாடு அப்படின்றத காண்பித்தார். இவருக்கு புனராவர்த்தி உண்டு, அவருக்கு அப்புனராவர்த்தி அப்படின்ற பலன்ல இருக்கக்கூடிய வேறுபாடானது காட்டப்பட்டது. இன்னொன்னு சொல்றார், இந்திராதி தேவதைகளை ஆராதிக்கிறதுக்கு தான் யாக யஜ்ஞாதிகள்லாம். என்ன ஆராதனம் பண்றதுக்கு யாக யஜ்ஞாதிகள் அவசியமே இல்லை. இந்திராதி தேவதைகளை ஆராதனம் பண்றா போல என்ன கஷ்டப்பட்டு ஆராதனம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அடுத்த ஸ்டெப்புக்கு காண்பிக்கிறார் பெருமாள் இந்த ஸ்லோகத்தினால. இந்திராதி தேவதைகளை கஷ்டப்பட்டு ஆராதனம் பண்ணிட்டு புனராவர்த்தியை அடையக்கூடியவர்கள், அதே மாதிரி இந்திராதி தேவதைகளை ஆராதனம் பண்ணிட்டு அந்த யாகங்களின் மூலமாக ஆராத்திய பூத்தனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா, இந்திராதிகளுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய, இந்திராதிகளுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு சொல்லிண்டு அவன் பண்ண யாகத்தையே இவனும் பண்ணிண்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புனராவர்த்தி, மீண்டும் பிறக்காமை அப்படின்றத அடையணும் அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு மூல்யம். சிரமமே இல்லை, சுலபமா சொல்றேன்ற. அது இந்திராதி தேவதைகளை ஆராதனை பண்ணக்கூடியதான பிரக்ரியா. ஒரு ஊருக்கு போனோம், அந்த ஊருக்கு இந்த பஸ்ல தான் போனோம். அதுக்கு பக்கத்து ஊர் ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த ஊருக்கு போறதுக்கு சுலபமா ஒரு வழி இருக்கு. இப்போ 3 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்னையில இருந்து மதுராந்தகத்துக்கு வரணும். சென்னையில இருந்து நேர ஒரு ரூட் இருக்கு. அது நேரடியாக சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம். ஒருத்தர் என்ன பண்றார், சென்னையில இருந்து காஞ்சிபுரம் போய் காஞ்சிபுரத்துல இருந்து மதுராந்தகத்துக்கு வர்றார். ஒருத்தர் என்ன பண்றார், சென்னையில இருந்து ஈசிஆர் ஈசிஆர்ல இருந்து மதுராந்தகத்துக்கு வர்றார். இப்படி 3 பேர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 பேர் என்ன பண்றா, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், சென்னை, செங்கல்பட்டு, மதுராந்தகம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், இப்படி வரா. கஷ்டப்பட்டு வரார். அதுல கொஞ்சம் சுலபமா ஒருத்தர் வரார். இன்னொருத்தர் சென்னையில இருந்து ஸ்ட்ரைட்டா ஈசிஆர்ல இருந்து நம்ம மாத்துக்கு 20 கிலோமீட்டர் நேரம் வந்துடுறார். சுலபமா வந்துடுறார். அப்போ ஏன் அவ்வளவு பெருமாள் சொல்றான், அப்படி வர்றது 2 பேர் அப்படி வரா. அதுல ஒருத்தர் ஞானி, ஒருத்தர் இதர தேவதைகளை வணங்கக்கூடியவர். 2 பேர் அப்படி வரா. அந்த ஞானிக்கு இன்னொரு ஒரு வழி சொல்லித்தரார் பெருமாள். ஏண்டாப்பா, நீ ஏன் அவன் போற மாதிரி அவன் பின்னாடி போய் அதன் மூலமாக என்கிட்ட வரணும்னு நீ நினைக்கிற? வானாமே, அத கூட ஞானி சுலபமா இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்றார். அந்த சுலபமா காட்டக்கூடிய வழிதான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்றது. சர்வ சுலபம் பத்திரம் வா புஷ்பம் வா பலம் வா தோயம் வா.
எல்லாமே விகல்பார்த்தம். நாலுத்தையும் ஒன்னா சமர்ப்பிக்கணும்னு சொல்ல, நாலுத்துல ஏதோ ஒண்ணு சமர்ப்பிச்சாலே போரும். பத்திரம் அப்படின்னா எல்லா பத்திரத்தையும் சமர்ப்பிக்க முடியாது, நம்மளால எல்லா இலையுமா சமர்ப்பிக்க முடியும்? பொதுவா திருத்துழா தான் சொல்லப்பட்டிருக்கு. திருத்துழாவை சமர்ப்பிக்கலாம், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்னும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல இருக்கிறவா இதை ஒத்துப்பா. வில்வ இலையில தாயார் பெருமாளுக்கு சாயங்காலம் வசந்தோற்சவத்துல அந்த வசந்த மண்டபத்துக்கு போற வழியில அவ ரெண்டு பேரும் அந்த தோட்டத்துல போகும்போது தாயார் பெருமாளை அர்ச்சித்தாள் அப்படின்னு பட்டர் சொல்றார். சுவாமி தேசிகனும் இதை எடுத்திருக்கிறார் பாதுகாசகஸ்திரத்துல. அதனால அந்த வில்வ இலை சாட்சாத்து ரங்கநாத சுவாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி வேற எந்த இலையும் சொல்லப்படலை. ரங்கநாத சுவாமிக்கு மட்டும்தான் அந்த வில்வ இலை கூட. ஆனால் அது காலப்போக்கில் வில்வ இலை மற்றவாளுக்கு மாறி போச்சு, அதை விட்டுருங்க. ரங்கநாத சுவாமிக்கு அந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம பெரியவாள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது ரங்கநாத சுவாமி விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமானை தவிர வேற ஒருத்தருக்கு அது கிடையாது. திருத்துழா எம்பெருமானுக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் நமக்கு தெரியும். புஷ்பம் என்னென்ன சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றது பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். எந்தெந்த புஷ்பங்கள் எல்லாமே சமர்ப்பிக்கலாம். பழம் அப்படின்னால் இந்தந்த பழங்கள் சமர்ப்பிக்கலாம்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீகத்திலையும் எடுத்திருக்கிறார்கள், இந்தந்த பழங்களை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு. இந்த காலத்துல அதெல்லாம் பார்க்கறது இல்லை. எல்லா பழங்களையுமே சமர்ப்பிக்கிறோம் நாமோ. அதனால பழம். தோயம் அப்படின்னா சுத்தமான ஜலம் அப்படின்னு அர்த்தம். பக்தியா மே பிரயச்சதி. பக்தியினால யார் ஒருவர் நமக்கு அடியனுக்கு சமர்ப்பிக்கிறாரோ, அத்தியர்த்தம் அத்து பிரியத்துவேன, அளவு கடந்ததாக இருக்கக்கூடியதான என்னுடைய பிரீத்தி, தத் பிரதானேன வினா, அதை கொடுக்கலன்னா ஆத்ம தாரணம் அலபமானாக. பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம சாப்பிடுறதே விரும்பாதவர்கள். தலசேன பட்டாச்சார் சுவாமி அப்படின்னு ஒரு பிரசித்த மகான் எழுந்தருளி இருந்தார். அவர் பையன் இன்னைக்கு என்னோட தான் ஒர்க் பண்றான், கோவர்தனன் அப்படின்னு. வைகானசத்துல ரொம்ப பெரிய சுவாமி. மதுராந்தக பாடசாலை தான் சாஸ்திரங்கள்லாம் வாசித்தார். அவருடைய அண்ணா ரகுவீர பட்டாச்சாரியார் சுவாமி பிரசித்தமான உபன்யாசகர், ஆசு கவி, நல்ல கவி. தமிழ்ல ஏகப்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். ரொம்ப நல்ல ஒரு ஆத்ம ஞானி ரகுவீர பட்டாச்சாரியார் அப்படின்றவர் உங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய தம்பி திருத்தம்பி தலசேன பட்டாச்சாரியார் சுவாமின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வியாக்கரண சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் நன்னா வாசிச்சவர். நம்ம ஊர்ல இருந்து மதுராந்தகத்துல இருந்து அதே வாசிக்கும் போது அவர்கிட்ட ஸ்தோத்திர பாடங்கள்லாம் கத்துன்னு இருக்கேன் நான். பாடசாலை எல்லா வித்தியார்த்திகளுக்கும் அவர் தான் ஸ்தோத்திர பாடங்கள்லாம் கற்றுக் கொடுப்பார். அடியனுக்கு ரகுவீர கத்தியெல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தார். அவர் அடியன் கல்யாணம் ஆன உடனே ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள, ஜெயகர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு மதுராந்தகத்துல இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள ஒரு 20 வீடு இருக்கும். பொட்டி பொட்டியா ஒரு 20 வீடு இருக்கும். இன்னைக்கு இருக்காது, ரொம்ப சேஃப்டி அது. அந்த ஜெயகர் காம்ப்ளெக்ஸ்குள்ள அடியனும் இருந்தா, அவ பையனும் இருந்தார். அப்போ நம்ம ஆத்துக்கு அடிக்கடி வருவார். ராத்திரி கொண்டு போய் வண்டியில அவரை நான் டிராபிக்ல விடுவேன். பல நாள் அந்த போந்தூர் அப்படின்றது அவருடைய ஊர். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த ஊருக்கு பல நாள் பஸ் இருக்காது. அவன் 2 பேர் 3 பேர் இருப்பான் ராத்திரி 9 மணிக்கு. அதனால பஸ் எடுக்க மாட்டான், பஸ் இல்லைன்றான். அடே இன்னைக்கு பஸ் இல்லையா அப்படின்னு நான் போய் விசாரிச்சுட்டு, அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஆத்ம ஜானி எப்படி இருப்பார் பாருங்க. ஸ்ரீமான் வேங்கடன் குரல் கம்பீரமா இருக்கும், கண்ணியம்னு இருக்கும். ஸ்ரீமான் வேங்கடன் ஆச்சாரியான்னு ஆரம்பிச்சுட்டு 30 கிலோமீட்டர் ஸ்தோத்திரபாட சொல்லிட்டே நடந்து போயிடுவார் ஊருக்கு. ராத்திரி 11, அதாவது 9 மணிக்கு
9:15 இங்க கிளம்பினாருன்னா 30 கிலோமீட்டர் 11 2 மணி நேரத்துல கிளம்பி போயிட்டே இருப்பார். அப்படின்னு வழியெல்லாம் நாய் துரத்தாதான். என்ன பண்ண போறது, என்னை பார்த்தாலே ஒதுங்கி போயிடும் அப்படின்றார். நல்ல குள்ளமா காத்திரமா இருப்பார். அடிக்கடி அவர் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம், பெருமாள் திருவாராதனம் பண்ணாம சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் எப்பவுமே. ஒரு வாட்டி என்ன ஆச்சு, எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, குவார்டர்ஸ்ல அடியன் இருந்தேன். குவார்டர்ஸ்ல அடியன் இருக்கும் பொழுது நேர வந்தார். அவ பங்காளி யாரோ ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சுட்டார். 2-3 நாள் ஆறுது. திருவாராதனத்துக்கு ஆள் கிடைக்கல. அதாவது யாரோ ஒரு சின்ன பையன் போய் பண்றான். பெருமாள் பத்னி இல்ல, அதாவது விஷயம் தெரிஞ்சவர் இல்ல. அதாவது வைகானச ஆகமங்கள்ல திருவாராதனம் ரொம்ப கஷ்டம். பாஞ்சராத்திர ஆகமத்துல திருவாராதனம் ஈஸி. 1ல 1, 2ல 2, 3ல 3 ரொம்ப சுலபம் பாஞ்சராத்திர ஆகமத்துல. வைகானச ஆகமத்துல திருவாராதனம் ரொம்ப கஷ்டம். அத திருவாராதனம் பண்றதுக்கு அப்படி மனுஷா கிடைக்கல. 3 நாள் அப்படியே பட்னி. அதே பெருமாள் தான் சாப்பிட்டாரு சுவாமி, பெருமாள் தான் திருவாராதனம் ஆயிடுத்தே. ஏன்பா எதுவுமே கிடைக்காது, அந்த பையனை நான் ஏற்பாடு பண்ணி அவன் தினம் ஏதோ தலிகாம்சம் பண்ணிட்டு இருக்கான். பெருமாளுக்கு யதாக்கிரமம் திருவாராதனம் பண்ணாம எதுக்கு நான் சாப்பிடுறது அப்படின்னு 3 நாள் சாப்பிடல. இன்னைக்கு ராத்திரி ஒருத்தன் வரேன் இருக்கான் அப்படின்னு ராத்திரி அவர் ஒருத்தர் காரியங்கள்லாம் முடிச்சுட்டு அவர் கிளம்பி வந்தார். அவர் கிளம்பி வந்த உடனே மதுராந்தகம் புஷ்கரன்ல தீர்த்தாமாடிட்டு பாடசாலைக்கு வந்து அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு தான் சாப்பிட்டார். 3 நாள் கழிச்சு 3வது நாள் ராத்திரி 9 மணிக்கு சாப்பிட்டார். எதுக்கு சொல்ல வரேன், ஆத்ம தாரணம் அலபமானாக பெருமாள் சொல்ற பாருங்க. தத் பிரதா அத்தியர்த்த மத் பிரியத்வேன, அது பத்திரமோ புஷ்பமோ பழமோ தோயமோ எதுவானா இருக்கட்டும், அத்தியர்த்த மத் பிரியத்வேனா என் மேல இருக்கக்கூடிய பிரீத்தியின் மூலமாக, தத் பிரதானேன வினா அதை கொடுக்காமல் நான் ஸ்வீகரிச்சுட்டாதான் அவள் ஆத்மாவே தரிப்பாள். அப்படி ஆத்ம தாரணம் அலபமானாக, அலபமானத்தையா ததேக பிரயோஜனா யோமே பத்ராதிக்கம் ததாதி. சுவாமி எதுவும் இல்லை சுவாமி, இன்னைக்கு இதான் சுவாமி இருக்கு, இந்தாங்கோ என்னால இதான் சமர்ப்பிக்க முடியும். அடியன் சின்ன வயது இப்ப பண்றது இல்ல. இப்போ அடியனுக்கு அப்பா கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டாருன்றதுனால அடியன் பெருமாளை ஏழை பண்ணிட்டு போறது இல்லை எங்கேயுமே. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஒரு ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் போற இடத்தெல்லாம் பெருமாள் ஏழை பண்ணிட்டு போயிருந்தேன். அப்போ நரசிம்மன்லாம் ஒரு சின்ன நரசிம்மன் இருக்காரு, அவர் மட்டும்தான் நான் பார்த்தல. மற்ற எல்லாம் நான் போய் எங்க மாதா மகாராத்துல வாங்கிட்டு வந்தேன். ஸ்ரீனிவாசர்லாம் அப்புறம் எங்க மாதா மகாராத்துல திருவாராதனம் பண்ணாம இருந்த பெருமாள்லாம் அடியன் வாங்கிட்டு வந்தேன். நம்பாத்துல பெருமாள் எப்பவுமே கிருஷ்ணன், அந்த நரசிம்மன் இவாதான். அப்புறம் எங்க மாதா மகாராத்துல இருந்து பல விக்கிரகங்கள் அப்புறம் நம்ம ஆத்துல வந்ததுதான். அங்க யாரும் திருவாராதனம் பண்றதுக்கு இல்ல, நான் பண்றேன் கொடுங்கோ அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும். அதுவே 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நரசிம்மன் இப்போ போன வருஷம் 1 வருஷம் ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ பிரதிஷ்டை பண்ணதுதான் அவர். இதுல எடுத்துட்டு போய் இதுல கூட ஸ்ரீரங்கப்பட்டினத்துல கூட அந்த காவேரியில திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி ரொம்ப ஆச்சரியமா ஆத்து மனுஷா எல்லாரையும் கூட்டிட்டு போய் பண்ணோம். என்ன கிடைச்சது, ஒண்ணும் கிடைக்கல, வாழைப்பழம் தான் கிடைச்சது. வேற எதுவும் அங்க என்ன பண்ண முடியும்? வெள்ளி சொம்புல தீர்த்தத்தை வச்சுட்டு வாழைப்பழத்தையும் அம்சம் பண்ணிட்டு வெள்ளி சொம்பு தீர்த்தத்தையும் அம்சம் பண்ணிட்டு இந்த ஸ்லோகம் தான் ஞாபகம் வந்து, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். இப்போ யோமே பத்திராதிக்கம் ததாத்தி, வேற வழி இல்லை, பெருமாள் சாட்டாகணும், பெருமாளுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், வேற என்ன பண்றது? அங்க போய் நம்ம நிச்சயம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்க முடியாது. தஸ்ய பிரயதாத்மனா தத் பிரதானைக பிரயோஜனத்துவ ரூப சுத்தி யுக்த மனசா, அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்றதான ஒரு எண்ணத்தோடு சுத்தமான ஒரு மனதை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள்.
தத்து ததாவித பக்தி உபகிருத்தம், அப்படிப்பட்டதான ஒரு பக்தி உடையவர்களாக இருக்கக்கூடிய அகம், நான் என்ன பண்றேன்னா, சர்வேஸ்வரா நிகில ஜெகதுதய விபவ லய லீலஹா அவாப்த சமஸ்த காமா சத்ய சங்கல்பா அனவதிகாதிசிய அசங்கே கல்யாண குணகணா சுவாபாவிக அனவதிகாதிசிய ஆனந்த சுவானுபவே வர்த்தமானோபி மனோரத பத தூரவர்த்தி பிரியம் பிராப்தியவ அஷ்டாமி. நான் என்னுடைய எனக்கு, அதாவது இப்படிப்பட்ட விசேஷணங்கள், அதாவது நிகிலஹேய பிரத்தினைக்கனாகவும் நிகில ஜெகத் உதயன், அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயங்களுடைய இதுவாக இருக்கக்கூடியவன், அவாப்த சமஸ்த காமனாகவும் சத்தியசங்கல்பனாகவும் அனவதிகாதிசிய அசங்கேய கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாகவும் இருக்கக்கூடியதான நான் வர்த்தமானோப்பு இப்படி இருந்தாலும் கூட மனோரத்தப்பட்ட தூரவர்த்தி, எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, அதாவது இதுவரைக்கும் எனக்கு கிட்டாத ஒரு விஷயம், இதுவரைக்கும் நான் அந்த மாதிரியான ஒரு சொம்பு தீர்த்தத்தையோ அல்லது ஒரு திருத்துலாவையோ வாயில போட்டு பேசாம இருந்தது கிடையாது. அப்படி இதுவரைக்கும் என்னுடைய மனோரதத்திற்கு எட்டாததான ஒரு பொருள், எப்பேற்பட்ட ஆச்சரியம், இந்த திருத்துலாவை யாருமே எனக்கு சமர்ப்பிக்கலையே அப்படின்னு மனோரதபத்த தூரவர்த்தி பிரியம் பிராப்பிய, என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு ஆச்சரியம், இப்பேற்பட்டதான ஒரு வஸ்து எனக்கு கிடைத்ததே என்று எண்ணி அஷ்னாமி நான் சாப்பிடுகிறேன், அப்படிப்பட்டதை நான் சாப்பிடுகின்றேன் அப்படின்னு. யதோக்தம் மோட்ச தர்மே, மோட்ச தர்மத்துல இருக்கக்கூடியதான ஒரு விஷயம், யா கிரியாக சம்பிரயுக்தா ஸ்யுஹு ஏகாந்த கத புத்திபிஹி தா சர்வா சர்வா சர்வாக சிரசா தேவாக பிரதிகிருண்ணாதி வை ஸ்வயம். அதாவது யா கிரியாக, எந்த கிரியைகளானது சம்பிரயுக்தா ஸ்யுஹு செய்யப்பட்டதோ, ஏகாந்த கத புத்திபிஹி, அதாவது என்னை மட்டுமே மனதிலே நினைத்து கொண்டு செய்யக்கூடியதான கிரியைகள், தா சர்வாக சிரசா தேவகா பிரதிகிருண்ணாதி, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அது அப்படி தாங்கமா எதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. தா சர்வா தேவாகா அப்படின்னு, அதுவும் அங்கங்களோட கூடினதான வேதங்களை சொல்லிக்கொண்டு பிராமணர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு உன்னதமான ஒரு கர்மாக்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டதான கர்மாக்களை செய்யக்கூடியவர்கள் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் ஒருவனே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பெருமாளை நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதுமே பெருமாளை தியானிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களால் பண்ணக்கூடியதான கிரியைகள் என்னெல்லாம் இருக்கோ அதை தேவாகா நமஸ்குரு தேவாகா தேவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுவும் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யஸ்மாத்து, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கை எத்கரோஷி யதஸ்நாசி, 20வது ஸ்லோகம் 27வது ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கை யஸ்மாத்து ஞானினம் அப்படின்னு. இதை நாளைக்கு சாயங்காலம் பார்ப்போம். நாளைக்கு சாயங்காலத்துல இருந்து நாம 4 இல்ல 5 ஸ்லோகத்துக்கு பார்ப்போம் ஒரு நாளும். இதோட இந்த காலக்ஷேபத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். அடுத்த காலக்ஷேபம் ராத்திரி 8 மணிக்கு, சில்லறை ரகசியம் ராத்திரி 8 மணிக்கு, அதுல பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.